பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நான் படிக்கிறதுல என்ன கோர்ஸ் எடுக்க, எனக்கு நிறைய வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எந்த வேலையை நான் எடுக்க, நிறைய பொண்ணு நிறைய மாப்பிள்ளை வருது, எந்த வரனை நான் எடுக்க, எந்த நேரத்தில் நான் புதிய தொழிலை தொடங்க, எப்பொழுது நான் முழு நேர ஊழியத்துக்கு வர, நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் நிறைய நேரம் இந்த கேள்விகள் வருதுங்க. இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே பதிலை ஏசாயா 64வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து உங்களுக்காக இன்றைக்கு கொண்டு வருகிறேன். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு சீசன்லையும் நம்ம உயர்வு, மேன்மை, வளர்ச்சி, செழிப்பு அடைகிறோமோ, அப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை மனதில் வைத்துக் கொள்ளணும். நாங்க களிமண் ஆண்டவரே, நீங்க தான் எங்களுடைய பிதா, நீர் எங்களை உருவாக்குகிறவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்ன பெயர் சொல்லி அழைத்தீங்க ஆண்டவரே. பிரமிக்கத்தக்கப்பட்ட அதிசயமாய் நான் உருவாக்கப்பட்டபடியினால் ஸ்தோத்திரம். என் ஆண்டவரே, அதிசயமா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து கொண்டு வந்தீர். அதையெல்லாம் நம்ம சொல்றோம். அதே அனுபவம் தான் கடைசி நாட்கள்ல இந்த பூமியில நம்ம ஓட்டத்தை முடித்து தேவாதி தேவனை முகமுகமாய் பார்க்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அதே அனுபவம் தாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, நிறைய வேலைகள் வருது, நிறைய வாய்ப்புகள் வருது. நான் என்ன செய்ய? நான் களிமண் ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்குகிறவர், நீங்க உருவாக்குங்க. இன்னைக்கு பலவிதமான ஆப்ஷன்ஸ் உங்க கையில் இருக்குது. எந்த ஆப்ஷன்ஸ் எடுக்க? விசுவாசத்தின் பாதையில சோதனையில போகிற பொழுது எனக்கு 2 ஆப்ஷன் வந்தது. கம்ஃபர்டபிளாய் ஒரு தேசத்துல வேலை செய்யும்படியாய் ஒரு ஆஃபர் வந்தது. இன்னொரு ஆப்ஷன் வந்தது, அது நான் ஒரு வேறு கான்டினென்ட்க்கு கடந்து போகணும், அந்த இடத்துல போய் வேலை செய்யணும், அந்த இடத்துல பாதுகாப்பே இல்லை. ஒரு ஆப்ஷன் வருகிறது, கம்ஃபர்டபிள் ஜோன், ஆசீர்வாதமான எனக்கு தெரிந்த இடம். இன்னொரு இடம் எனக்கு தெரியாத இடம், ஆனால் கர்த்தருடைய நடத்துதல் கடந்து வருகிறது. எதை நான் எடுக்க? நாங்க களிமண் ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்குகிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது எனக்கு தெரியாத, செக்யூரிட்டியே இல்லாத ஒரு இடத்துல ஆவியானவர் நடத்தினார். அவர் நடத்துகிறார் என்று சொல்லி அந்த பாதையில் ஒப்பு கொடுத்து போனேன். அந்த இடத்துல உருவாக்க வேண்டிய காரியங்கள்ல தேவன் உருவாக்கினார். அவருடைய விசுவாசத்திற்கு, தேவன் மேல வைத்த விசுவாசம், அவர் மேல இருக்கிற நம்பிக்கைக்கு பாத்திரராய் நடக்கிறோமான்னு பார்த்தாரு. நடந்தோம். ஒரு சில மாதங்கள்ல அந்த கரம் எங்களை உயர்த்திட்டு, இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறாங்களே, உங்களுக்கு இதுதான் கம்ஃபர்டபிள் சொல்றாங்க. யாரெல்லாம் நான் களிமண், நீர் எங்களை உருவாக்குன்னு சொல்றாரோ அவங்க தேவன் மேல நம்பிக்கை வைப்பாங்க. யார் தங்களுடைய படிப்பின் மேல, தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேல, என்னோட தெரிஞ்ச நாலேஜ் மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க தேவன் உருவாக்குறன்னு சொல்றதுல தாங்களே உருவாக்கி கொள்றத நினைக்கிறாங்க. இல்ல, நீர் எங்களை உருவாக்குகிறவர். இந்த சத்தம் தொனிக்கிற இடத்துல யாரா இருந்தாலும், உங்களுக்கு என்ன ஆப்ஷனா இருந்தாலும் அப்பா சமூகத்துல சொல்லுங்க, நாங்க களிமண் ஆண்டவரே, நீர் எவ்வளவு உயர்த்தினாலோ, எவ்வளவு பட்டங்கள் கொடுத்தாலோ, எவ்வளவு மில்லியனுக்கு அதிபதியாக்கினாலோ, எங்கள் ஊழியத்தை எவ்வளவு வளர்த்து கொடுத்தாலும் நான் களிமண். நாங்க உங்க கரத்தின் கிரியை. நீங்க நினைக்கிறது எங்க வாழ்க்கையில் நடக்கட்டாண்டவர், நீங்க விருப்பப்படுறது என் சரீரத்தில் நடக்கட்டாண்டவர, உங்க சித்தம் எங்க ஊழியத்தில் நடக்கட்டாண்டவர. இப்படி சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்க நான் களிமண் ஆண்டவர, உங்க கிரியைகள் நடக்கட்டும். பாருங்க, உங்களுக்குள்ள அற்புதமான காரியங்கள் நடக்கும், அதிசயமான காரியங்கள் நடக்கும். ஆண்டவரே, நான் களிமண், உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை உருவாக்குங்க. எவ்வளவோ திட்டம் போட்டு, எவ்வளவோ பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கை என்னென்னமோ பண்ணினீங்க. இன்னைக்கு இந்த வாழ்க்கை அட்டர் ஃபெயிலியரா போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனுக்காக சொல்லுகிற, அன்பு மகனே உனக்காக சொல்லுகிற, எவ்வளவோ பிளானிங் பண்ணி உங்க வார்த்தையை, உங்க வாழ்க்கையை கட்டினீங்க. ஆனால் ஒரு சில வருடங்கள்ல உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, கண்ணீரின் மத்தியில் இந்த நாள்ல வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு சொல்லுகிற, நீர் எங்களை உருவாக்குகிறான்ற, நான் களிமண் சொல்லி ஆண்டு கரத்தில் ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் கண்ணீரோடு காத்துருங்க, அவருடைய நடத்துதலுக்காய் காத்துருங்க. உங்க வசனம் என் கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமா இருந்து என்னை நடத்துட்டாண்டவரேன்னு காத்துருங்க. அவர் உங்களை அவர் கரத்தின் கிரியாய் மாற்றி, எந்த இடத்துல உடைக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நொறுக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல நீங்க பூத்து குலுங்கும்படியா, அன்பு மகனை உங்களுக்காக இந்த வார்த்தையை கொண்டு வருகிற, உடைக்கப்பட்ட உங்க வாழ்க்கை பூத்து குலுங்கும்படியா என் ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்வார். உங்களுக்காகத்தான் இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து கொண்டிருக்கிறது. நான் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். Whatever might be the failure I've undergone,
Surrender to God. ஆண்டவரே, உங்க கருத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற களிமண் ஆண்டவரை நீங்க உருவாக்குங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு, இன்னைக்கு இருக்கிற காலங்களுக்கு பல பல மடங்கு வித்தியாசமாய் என் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உருவாக்குவார். என் தேவன் உருவாக்குகிற ஒரு உன்னத பாத்திரமா நீங்க இருப்பீங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் ஒவ்வொருவரோடு இருப்பதாக. கர்த்தர்ல நம்ம ஒவ்வொருவரும் அவர் கரத்தின் கிரியா இருக்கிறோம். தேவன் மகிமையா உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கோடா கோடியா பெருக செய்யட்டும். God bless you. God bless you.